மேடவாக்கம் பஞ்சாயத்தில் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு இஸ்லாமிய வியாபாரிகள் அரசாங்கம் சார்பாக மாபெரும் மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தியவர் ஹாஜி ஜனாப் எஸ் அய்யூப் கார். விழா சிறப்பு அழைப்பாளராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ் கனி, தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு இந்த யுத்தம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தது தலைமை பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றிய குழு உறுப்பினர் மேடவாக்கம் ப. ரவி, ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூசணம் ரவி, மேடவாக்கம் ஒன்றிய வார்டு கவுன்சிலர் எஸ்.டி. போஸ் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புனித தோமையார் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேஷ் எஸ். கோபு, கல்பனா சுரேஷ், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர்.எஸ். லோகேஸ்வரா பி.இ. மற்றும் கட்சி நிர்வாகிகள், கழக தோழர்கள், இஸ்லாமியர் பேரளவு கலந்து கொண்டு இந்த இப்தார் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள். சென்னை செய்தியாளர் சத்யா. இதுபோன்ற அரிதான மிகவும் மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் என்பது பெருமைக்குரியது. இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு நோக்கும் நிகழ்ச்சியை பொறுத்தவரை மொத்தமறிஞர் கலைஞர் அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் ஒரு 40-50 ஆண்டு காலம், 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கலந்து கொண்ட எல்லா நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளிலும் நாங்களும் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை தொடர்ந்து சென்னையில் பெற்று வந்தோம். மொத்தமறிஞர் கலைஞர்களை தொடர்ந்து வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிற இதே போன்ற இப்தார் நிகழ்ச்சிகளில் நாங்களும் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அந்த வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம். சைதாப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே இருக்கிற மசூதி பள்ளம், மசூதி தோட்டம், மசூதி காலனி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கிற பள்ளிவாசல்களில் நடைபெறுகிற இது போன்ற இப்தார் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து ஆண்டுதோறும் கலந்து கொள்கிற அந்த அற்புதமான வாய்ப்பையும் பெற்றிருக்கிறோம். இப்படி தினந்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் மேடவாக்கத்தில் கூடி நிற்கிற உங்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மேடவாக்கத்தில் இருக்கிற அத்துணை இஸ்லாமிய பெருமக்களும் ஒற்றுமை உணர்வோடு கூடி இந்த இப்தார் நோன்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் கூட ஒரு இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 24ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கிற ஒரு இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. கடந்த ஆண்டும் கூட முதல்வர் அவர்கள் அதே அரங்கத்தில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இப்படி எல்லா காலங்களிலும் ஒரு சில அரசியல் கட்சிகள் தேர்தல் வரும்போது மட்டுமே இப்தார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தவரை என்றைக்கும் இஸ்லாமியர்களின் பாதுகாவல் அரண் திமுக என்பதை தொடர்ந்து நிரூபிக்கிற வகையில் இதுபோன்ற நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிறது என்கின்ற வகையில் வைத்த கோரிக்கையை கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடனும் கூடிய 3 மாணவியர் தங்கும் விடுதிகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.